மதுரையில் அதிமுக வேட்பாளர்கள் எப்பொழுது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தார்கள் என்பது குறித்த தகவல்களை தெரிவிப்பதற்காக எமது செய்தியாளர் சரவணன் நேரலையில் இருக்கிறார். சரவணன், சொல்லுங்க, மதுரையில் அதிமுக வேட்பாளர்கள் எப்போது தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய தொடங்கிவிட்டார்கள்? எத்தனை வார்டுகள் இருக்கிறது மதுரையை பொறுத்த வரைக்கும்? எல்லோருமே வேட்புமனு தாக்கலை முடித்து விட்டார்களா? மதுரை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 100 வார்டுகள் இருக்குது. 100 வார்டுகளிலும் ஒரே நேரத்தில் 12 மணி முதல் 1 மணிக்குள்ளாக அனைத்து வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்ய தலைமை உத்தரவிட்டதை தொடர்ந்து இன்று அனைத்து அதிமுக வேட்பாளர்களும் தற்போது மனு தாக்கல் செய்து வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில் 4 மண்டலம் இருக்கிறது. 4 மண்டலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மண்டலத்திற்கும் 25 வார்டுகள் வீதம் 4 மண்டலத்திற்கும் 100 வார்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 பகுதிகளில் தான் 4 மண்டலங்களில் தான் தற்போது வேட்புமனு தாக்கலானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கக்கூடிய இந்த மண்டலம் 1ஆம் மண்டலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பொறுப்பு மேயராக இருக்கக்கூடிய திரவியம் சற்று முன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தற்போது பார்த்தீங்கன்னாக்கா வேட்புமனு தாக்கல் செய்யும் அதிகாரிகள் தற்போது வேட்புமனுக்களை பெற்று வருகிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா சோலை ராஜான்னு சொல்லி தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்க துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சோலை ராஜாவும் தற்போது தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதே போல் கிரம்பர் சுரேஷ் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதே போல் 4 மண்டலங்களிலும் தற்போது அதிமுகவினர் தொடர்ந்து பரபரப்பாக தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த மண்டலத்தில் நாம் இருக்கக்கூடிய இந்த மண்டலத்தில் தற்போது வரை 9 பேர் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். மற்ற பகுதிகளில் மற்ற மண்டலங்களை பொறுத்தளவுக்கு மற்ற மண்டலங்களையும் சேர்த்து மொத்தமாக 4 மண்டலங்களிலும் ஏறத்தாழ 25க்கும் மேற்பட்டோர் தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து வேட்புமனு தாக்கலானது இன்று மாலை 5 மணி வரை நடக்கிறது. ஆனால் தலைமை அதாவது அதிமுக தலைமை உத்தரவிட்டதை தொடர்ந்து 1 மணிக்குள்ளாக அனைவரும் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நிலை இருப்பதால் 1 மணிக்குள்ளாக அனைவரும் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது மற்ற பகுதிகளில் நிலவரம் குறித்து பல்வேறு தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மண்டலத்திலும் வேட்பாளராக வருவதற்கு 5 பேர் உடன் வரலாம் என்ற ஒரு உத்தரவு இருக்கிறது. அவர்கள் மட்டும் 5 பேர் மட்டுமே உடன் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக 4 மண்டலங்களிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. சரவணன், இப்பொழுது தேர்தலில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருவதா சொன்னீங்க. வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகு அவர்களுடைய தேர்தல் பணிகளை எப்பொழுது அவர்கள் தொடங்க இருக்கிறார்கள்? இது பற்றிய தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது வேட்புமனு தாக்கல் என்பது இப்போது முடிந்தவர்களுக்கு நாளையிலிருந்து அவர்கள் வேட்புமனு தங்களது தொகுதி வாரியாக சென்று ஓட்டுச் சேகரிப்பில் ஈடுபடுவார்கள் என்று தெரிகிறது. குறிப்பாக பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய, அதாவது பெண் வேட்பாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மதுரையை பொறுத்தளவுக்கு 40 வேட்பாளர்கள் அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய சிட்டிங் கவுன்சிலருக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக 58 பேருக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா தற்பொழுது இவர்கள் எப்படி பணியை செய்கிறார்கள், எப்படி பணியை மேற்கொள்ளப் போகிறார்கள், எப்போது தொடங்க இருக்கிறார்கள் என்பது குறித்து நம் சோலைராஜா தற்போது மனு தாக்கல் செய்துவிட்டு நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். இப்போ மனு தாக்கல் செஞ்சுருக்கீங்க, எப்போது இந்த தேர்தல் பணியெல்லாம் தொடங்குறீங்க? நான் கூடிய விரைவில் தலைமையிலேருந்து சொல்லுவாங்க. நாங்கள் இன்றைக்கி பண்ணால் கூட ஸ்க்ரூட்டனி பண்ண பிறகு தான் நாங்கள் பண்ணணும்னு சொல்லி தலைமையிலேருந்து சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வங்கல் பணியாக ஆற்ற கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி 100 வார்டு இருக்குது. ஆனால் மதுரையில் 100 வார்டு இருந்தாலும் நாங்கள் 21வது வார்டு இருக்கிறதுலே பெரிய வார்டு, 29,000 வாக்காளர். அந்த வார்டில் நிற்கிறதுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த 100 வார்டில் முதல் வார்டாக அதிகப்படியான வாக்குகள் வெற்றி வித்தியாசத்தில் நாங்கள் அம்மாவினிடம் வெற்றியை சமர்ப்பிப்போம். நாங்கள் விளையாட்டுத்துறையில் ஒலிம்பிக் சங்கத்தில் நாங்கள் இருக்கிறோம். இன்ஜினியரிங் பட்டாதாரியாக இருந்து வேலை பார்த்தா கூட இந்த ஒரு முக்கியமான பணியை அம்மா மூலியமாக கெட்டதற்கு நாங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா தலைமையிலிருந்து அறிவிப்பு வந்ததும் தங்களது தேர்தல் பணிகளை தொடங்குவார்கள் என்று சொல்கிறார்கள். இதே நிலை தான் மற்ற அதிமுக நிர்வாகிகளும் கூறும் கருத்தாக இருக்கிறது. தமிழகத்தில் வரும் அக்டோபர் 17 மற்றும் 19 ஆகிய 2 நாட்களில் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. இன்றைக்கு அதிமுக வேட்பாளர்கள் ஒரே நேரத்தில் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகிறார்கள்.